26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சார், கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்கும்? சனி வந்து அஷ்டமத்திலையும் ஜென்மத்திலையும் இருக்கும்போது குரு உச்சமாகிறாரு. ஸோ அந்த உச்ச குருவுடைய பார்வை சனிக்கும் கிடைக்குது இல்லை. ஸோ ஒரு ஃபுல் டே ஸ்கூலில் இருக்கிற பசங்களுக்கு வந்து ஹாஃப் டேலே லீவ் விட்டா எப்படி இருக்கும்? நீ எல்லாம் என் முன்னாடி நின்று பேசுறியா, நான் உன்னை பேச விட்டு பார்ப்பேனா, என் வேலையில் நான் இவ்வளோ கெட்ட பேர் வாங்கவே மாட்டேனே, குடும்பம் ஏன் இவ்வளோ பிரச்சனைக்குள்ள ஆகுது, என்னால் ஏன் அதை நிறுத்தி நிதானமாக என்னால் யோசிக்க முடியலை, இந்த மாதிரியெல்லாம் நிறைய. ஒன்று வந்து குரு, இன்னொன்று வந்து சனியே தான். அவரே வக்ரமாயி உங்களை காப்பாற்ற தான் போகிறாரு. அதனால் ஒன்றும் பெருசாக கவலைப்பட வேண்டாம். இந்த அஷ்டம சனியிலையும் இந்த சனி வக்ர பயிற்சியும் அந்த குரு பார்வையை பெற்ற சனி அவர் இருக்கிறதுனால, நான் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் எழுதுறாங்கன்னா டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும், யூபிஎஸ்சியாக இருக்கட்டும், எஸ்எஸ்சி, ரயில்வேஸ், பேங்கிங், இந்த மாதிரி என்ன எக்ஸாம்ஸ் எழுதினாலும். சிம்ம ராசிக்காரங்களுக்கு காதல், கல்யாண வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள் இந்த வக்ர பயிற்சியில எப்படி இருக்கு? காதலா ஒரு மெச்சோர்டு பார்ட்னரை தான் சிம்மம் வந்து எப்போவுமே எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய ஆறாங்கிறது ரொம்ப ஹை. ஸோ அதுக்கு ஈக்குவலாக ஒரு பார்ட்னர் வேணுங்கிற ஒரு ஆசை இருக்கும். அதெல்லாம் இப்போ வந்து முதல்ல ஒரு ஃபினான்ஷியல் லெட்ஜர் அப்படிங்கிறத போடுவாங்க. கணக்கு வழக்கு அப்படிங்கிறத எடு, என்ன சம்பாதிக்கிற, என்ன போகுது, வீண் செலவுகள் எல்லாம் குறை, சேவிங்ஸுக்கு போ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபினான்ஷியல் அவேர்னஸ் வரும். ஸோ அதுக்கு மெனக்கிட்டு கொஞ்சம் பணங்களை கையில் பிடிச்சி சேர்த்து வைக்கிறது. ஏதாவது ஒரு யார் ஸ்டார்ட் பண்ணா, யார் இனிஷியேட் பண்ணா, யார் என்டர்டெயின் பண்ணாங்கிறதெல்லாம் வெளியிலே வராது. ஸோ கொஞ்சம் பேர் கெட்டு போகிறதுக்கான ஒரு பசு மாடுகள் பக்கத்தில் எங்கேயாவது இருக்குது அப்படின்னா உங்கள் கையால் ஒரு சனிக்கிழமையில் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இந்த சனி வக்ர பயிற்சி சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக வேத ஜோதிடர் முத்துக்குமாரி மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம் காவியா. சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்கு? ஏன்னா சிம்ம ராசிக்காரங்க தான் வந்து சனி எங்களை போட்டு அப்படியே பிழிஞ்சு எடுத்து சக்க மட்டும்தான்ப்பா இருக்கோங்கிற அந்த ஒரு இதுல தான் இருக்காங்க. எப்படி இருக்க போகுது மேம் சிம்மராசி? உண்மையிலே அஷ்டம சனிலையும் ஜென்ம சனிலையும் ரத்த கண்ணீர் யாருக்கு வரும்னா 3 ராசிக்கு வரும். கடகம், சிம்மம், விருச்சிகம். ஸோ இவங்க 3 பேர் படுற கஷ்டத்தை வந்து எந்த ராசிகளுமே அதிகமாக பட மாட்டாங்க. சிம்மத்துக்கு வந்து ரொம்ப கர்ண கொடூரமாக தான் இந்த சனி பயிற்சி, அதாவது அஷ்டம சனியாக இருக்கும்போது கண்டிப்பாக இருந்திருப்பாரு. பட் அவர் வக்ரமாகிறதுங்கிறது ஒரு பெரிய ஆறுதல். நான் ஏற்கனவே இன்னொரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், மீனமும் சிம்மமும் கொடுத்து வச்சவங்க. என்ன காரணம் அப்படின்னா, சனி வந்து அஷ்டமத்திலையும் ஜென்மத்திலையும் இருக்கும்போது குரு உச்சமாகிறாரு. ஸோ அந்த உச்ச குருவுடைய பார்வை சனிக்கும் கிடைக்குது இல்லை. ஸோ ஒரு ஃபுல் டே ஸ்கூலில் இருக்கிற பசங்களுக்கு வந்து ஹாஃப் டேலே லீவ் விட்டா எப்படி இருக்கும்? மேக்ஸ் எக்ஸாம் படிக்காமலே போய் ஹாலில் உட்காந்துருக்கோம். டக்குன்னு வந்து இன்றைக்கி ஏதோ ஒரு பிரச்சனை, அதனால ஸ்கூல் லீவு, இல்லை மழை வருது, எக்ஸாம் இல்லைன்னு கேன்சல் ஆனால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். சிம்பிளாக அதே மனநிலை தான் சிம்மராசி அன்பர்களுக்கும். ஒரு பெரிய ஆறுதல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரே லைனில் சொல்லணும்னா, ஒரு பெரிய ஆறுதல் அப்படிங்கிறது இந்த சனி வக்ர பயிற்சி மூலமாக சிம்மராசி அன்பர்களுக்கு கிடைக்க போகுது. அதாவது இவங்க யாருன்னே மறந்துட்டாங்க. நான் யாரு, நான் எப்படிப்பட்டவன், நான் யூஸ்வலாக ஒரு பிரச்சனைக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவேன், அந்த சத்த நாடியும் அடங்கும்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் வந்து சிம்மராசிக்கு நடந்தேறியாச்சு. நீ எல்லாம் என் முன்னாடி நின்று பேசுறியா, நான் உன்னை பேச விட்டு பார்ப்பேனா, என் வேலையில் நான் இவ்வளோ கெட்ட பேர் வாங்கவே மாட்டேனே, குடும்பம் ஏன் இவ்வளோ பிரச்சனைக்குள்ள ஆகுது, என்னால் ஏன் அதை நிறுத்தி நிதானமாக என்னால் யோசிக்க முடியலை, இந்த மாதிரியெல்லாம் நிறைய குழப்பங்களும் கஷ்டங்களும் சிம்மராசி அன்பர்களுக்கு இருந்திருக்கு. அந்த நிலையெல்லாம் மாறப்போகுது. ஒரு ஆறுதல்ங்கிறது மனசுக்கு கிடைக்கும். ஹீல் ஆவாங்க, ரெக்கவர் ஆவாங்க. ஒரு பிரச்சனைனா ஐயோ பிரச்சனைன்னு பார்க்காம என்ன செய்யலாம் அப்படிங்கிறத யோசிப்பாங்க. கொஞ்சம் மூளை வேலை செய்யும். தொலைதூர பிரயாணங்கள் மூலியமா ஒரு லாபம்ங்கிறது கிடைக்கும். வெளிநாடு போகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், இவ்வளோ நாள் தடங்கல்கள் அப்படின்னா அது நடக்கும். ஒரு வீடு வாங்கணும், சொத்து வாங்கணும்னு ஆசை, நடக்கவே இல்லை. கையில் காசு இருந்தாலும் வீடு சொத்தும் அமையலை அப்படிங்கிறவங்களுக்குலாம் இனி சொத்து சுகம் வாங்கக்கூடிய ஒரு யோகம். திருமண வாழ்க்கையில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் சரியாகி குடும்பம் ஒற்றுமையாக சந்தோஷமா இருக்கிறது. இந்த மாதிரி நிறைய நல்ல பலன்கள் சிம்மராசி என்பவர்களுக்கு இருக்கு. அப்போ அவங்க சனி வக்ர பயிற்சியை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை. நிச்சயமா பயப்பட தேவையில்லை. சனி வக்ர பயிற்சி அப்படிங்கிறது சனி பயிற்சியை பார்த்து பயந்துக்கணும். அஷ்டம சனி வந்து சனி 8ல் போய் உட்காந்துருக்கிறாரேன்னு பயப்படணும். இப்போ 2 ஒரு செக்யூரிட்டி கார்ட்ஸ் உங்களுக்கு இருக்கிறாங்க. ஒன்று வந்து குரு, இன்னொன்று வந்து சனியே தான். அவரே வக்ரமாயி உங்களை காப்பாற்ற தான் போகிறாரு. அதனால் ஒன்றும் பெருசாக கவலைப்பட வேண்டாம். இந்த அஷ்டம சனியிலையும் இந்த சனி வக்ர பயிற்சியும் அந்த குரு பார்வையை பெற்ற சனி அவர் இருக்கிறதுனால நல்ல மாற்றங்களையும் மாறுதல்களையும் நல்ல ஒரு ஆறுதலையும் முதல்ல உங்களுக்கு கொடுக்க போகிறார். சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் படிப்பு சார்ந்த விஷயங்கள் எப்படி அமையும்? சிம்மராசி அன்பர்களுக்கு வந்து இப்போ தொலைதூரத்தில் போய் கல்வி கற்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். ஒரு யூஜி இங்கே முடிச்சிட்டேன், பட் பிஜிக்கு வந்து அப்ராட் போகணும்னு ஆசை அப்படின்னா அது கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைவேறும். நிறைய பேர் வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ், சிங்கப்பூர், மலேசியா இந்த மாதிரியான கண்ட்ரீஸ்லாம்
ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அங்கே போகிறது, அங்கே படிக்கிறது, அங்கே வேலை கிடைக்கிறது, அங்கே செட்டில் ஆகிறது, இந்த மாதிரியான பிராப்தம்லாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக இருக்குது. ஒரு கம்பீட் பண்ணி ஜெயிக்கிறது அப்படின்னா அது 6ஆம் இடம் தான். இங்கே 6ஆம் அதிபதி சனி தான், அவருக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால கண்டிப்பாக எக்ஸாம்ஸ் வந்து நல்ல ரிசல்ட்ஸ் வரும். நான் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் எழுதுறாங்கன்னா டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும், யூபிஎஸ்சியாக இருக்கட்டும், எஸ்எஸ்சி, ரயில்வேஸ், பேங்கிங் இந்த மாதிரி என்ன எக்ஸாம்ஸ் எழுதினாலும் அதை கிளியர் பண்ணுவாங்க. சிம்மம்ல குறிப்பாக நிறைய ஆடிட்டர்ஸ் உருவாங்க. சிஏ வந்து கிளியர் பண்ணுவாங்க. பிஹெச்டி பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஒரு தீசிஸ் மட்டும் எனக்கு இழுத்துட்டே இருக்குதுன்னா அது இப்போ முடிச்சிருவீங்க. எது லாங் டேர்மாக முடியாமல் இருக்குதோ அது முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த சனி வக்ர பயிற்சி கொடுக்குது. ஏன்னா ரொம்ப நாளாக ஒன்று கிடப்பிலே கிடக்குதுன்னா அது 8ஆம் இடம். ஸோ 8க்கு வந்து ஒரு சுபகிரக பார்வை கிடைக்கும் போது அந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் தன்னுடைய வலுவை இழக்கும் போது அந்த கிடப்பில் கடந்த விஷயங்கள்ங்கிறது சக்ஸஸ் அப்படிங்கிறத நோக்கி போயிடும். அந்த ஒரு பிராப்தம் அப்படிங்கிறதும் சிம்மராசி மாணவர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சிக்கு அப்புறம் இருக்கு. சிம்ம ராசிக்காரங்களுக்கு காதல், கல்யாண, வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள் இந்த வக்ர பயிற்சியில எப்படி இருக்கு? காதல் அதை பற்றிலாம் எங்கெங்க யோசிக்கிறது, நம்ம வாழ்க்கையை காப்பாற்றிக்கிறதுக்கே போராடிட்டு இருக்கோம். எங்கே காதல், அதெல்லாம் வெறுத்தாச்சு மறந்தாச்சு. ஒரு காலத்தில் எப்படியெல்லாம் சாங்ஸ் கேட்டுட்டு இருந்தோம், எவ்வளோ கற்பனை பண்ணியிருந்தோம் பார்ட்னர் அப்படி இருக்கணும், அதெல்லாம் வெறுத்து மறந்து ஒரு மாதிரி மனசே மறத்து போன மாதிரி ஆச்சு. எமோஷன்ஸ்க்கே இடம் இல்லை. யாரும் எமோஷன்ஸை தரலங்கிற கவலை கூட இல்லை. விட்டா போதுண்டா சாமிங்கிற ஒரு விரக்தி மனோநிலையில சிம்மராசி அன்பர்கள் இருந்துட்டு இருந்தாங்க. இப்போ திரும்ப அந்த நிலையெல்லாம் மாறும். நான் சொன்னேன் இல்லையா ஹீலிங் பீரியட் அப்படின்னு. அப்போ சனியை வந்து குரு பார்க்குறாரு. சனிங்கிறவர் வந்து இவங்க இருக்கு 7ஆம் அதிபதியும் கூட. ஸோ 7ஆம் அதிபதி 8ல உட்காந்து குருவுடைய பார்வையை வாங்கும்போது ஒரு கொஞ்சம் ரொமான்டிசைஸ் ஆவாங்க அந்த பீப்புள். கொஞ்சம் ஒரு எமோஷன்ஸ் வரும், காதல் ஆசைகள்லாம் வரும், காதல் பாடல்கள்லாம் திரும்ப கேட்க ஆரம்பிப்பாங்க, கல்யாண ஆசை வரும். என் பையன் சிம்மராசிமா கல்யாணமே வேண்டாங்கிறான் இப்படி சொல்லக்கூடிய அம்மாமார்களை நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். இப்போ பசங்களுக்கோ பொண்ணுங்களுக்கோ கல்யாண ஆசையெல்லாம் வரும். நல்ல வரன் அப்படிங்கிறது அமையும். ஒரு மெச்சோர்டு பார்ட்னரை தான் சிம்மம் வந்து எப்போவுமே எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய ஆறாங்கிறது ரொம்ப ஹை. ஸோ அதுக்கு ஈக்குவலாக ஒரு பார்ட்னர் வேணுங்கிற ஒரு ஆசை இருக்கும். அதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு பிராப்தம் இப்படி இருக்குது. சூப்பராக ஒரு பார்ட்னர் கிடைக்கிறது. இவ்வளோ நாள் வந்து அந்த விரக்தி மனோநிலையெல்லாம் சரியாகிற மாதிரியான ஒரு பார்ட்னர் அமையக்கூடிய ஒரு யோகம் சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சிக்கு அப்புறம் இருக்குது. சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, கையில பணம் இருந்தாவது அதெல்லாம் சமாளிக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு ஏக்கம் இருக்கும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்துல எப்படி இருக்கு மேம்? பணம் சிம்மத்துக்கு வந்து நிறைய இடத்துல லாக் ஆயிருக்கும் காவியா. ஏன்னா எங்க பணத்தை போட்டோங்கிறதே மறந்துருப்பாங்க. எவ்வளோ இன்கம் ஒரு பிஸ்னஸே பண்றாங்கன்னா என்ன இன்கம் என்ன அவுட் கோயிங் அப்படிங்கிறத கணக்கே வச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி தான் ஜாபுங்கிறது போயிட்டு இருக்கும். வேலை செய்கிறோம், தூங்குறோம், எந்திக்கிறோம், காசு வருது, எங்கே போடுறோம்னு தெரியல, திரும்ப வேலை செய்கிறோம், அடுத்த மாதம் சம்பளம் வாங்குறோம், ரிப்பீட் இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்திருக்கும். ஸோ இப்போ வந்து முதல்ல ஒரு ஃபினான்ஷியல் லெட்ஜர் அப்படிங்கிறத போடுவாங்க. கணக்கு வழக்கு அப்படிங்கிறத எடு, என்ன சம்பாதிக்கிற, என்ன போகுது, வீண் செலவுகள் எல்லாம் குறை, சேவிங்ஸுக்கு போ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபினான்ஷியல் அவேர்னஸ் வரும். ஸோ அதுக்கு மெனக்கிட்டு கொஞ்சம் பணங்களை கையில் பிடிச்சி சேர்த்து வைக்கிறது. ஏதாவது ஒரு சொத்துக்களை கண்டிப்பாக சிம்மராசி அன்பர்கள் இந்த சனி வக்ர பயிற்சிக்கு அப்புறம் கடன் வாங்கி வாங்கக்கூடிய ஒரு பிராப்தம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குது. இன்ஃபேக்ட் ஒரு பூர்வீக சொத்தே இருக்கும். அண்ணன் தம்பிக்கு 2 பங்கு இருக்குன்னா அண்ணன்ட்ட மொத்த காசையும் கொடுத்துட்டு தம்பியே தன்னுடைய பெயரில் சொத்தை ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும். பழைய வீட்டை வாங்கி ரெனோவேட் பண்ணுவாங்க. இந்த யோகங்கள்லாம் கண்டிப்பாக சிம்மராசி அன்பர்களுக்கு இருக்கு. சிம்ம ராசிக்காரங்க இந்த காலகட்டத்துல இதுலலாம் வந்து நீங்க உஷாரா இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லணும்னா அது என்னென்ன விஷயம்? கூட வேலை செய்கிறவங்க கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும். காசிப் பேசுறது அப்படிங்கிறத குறைச்சிக்கணும். இவங்க காசிப் பேசலைனாலும் யாராவது பேசுகிறாங்க அப்படின்னா தலையாட்டி தலையாட்டி கேட்டுட்டு 2 கமெண்ட்ஸ் இவங்க பாஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த 2 கமெண்ட்ஸ் மட்டும் வெளியில் போயிடும். யார் ஸ்டார்ட் பண்ணா, யார் இனிஷியேட் பண்ணா, யார் என்டர்டெயின் பண்ணாங்கிறதெல்லாம் வெளியிலே வராது. ஸோ கொஞ்சம் பெயர் கெட்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. நம்ம தப்பே பண்ணாமல் பெயர் கெட்டு போகுதுங்கிற போது நம்ம அதுக்கு ரூம் கொடுக்கக்கூடாது. ஸோ இப்போ தேர்ட் பர்சன்ஸை பற்றின காசிப் டாக்ஸ் எல்லாம் நிச்சயமாக வேண்டாம். யாரையும் நம்பி உங்களுடைய சொந்த வேலையை ஒப்படைக்காதீங்க. எதையுமே நீங்கள் சரிவர பார்த்து செய்கிறது தான் நல்லது. எப்போவுமே பங்க்சுவலான பர்சன்ஸாக இருந்துட்டு இருந்தாலும் இந்த சனி வக்ரத்துக்கு அப்புறம் அந்த பங்க்சுவாலிட்டி அப்படிங்கிறது கொஞ்சம் மிஸ் ஆகும். அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. வீட்டில் வேலை செய்யக்கூடிய ஆட்கள் அல்லது ஆஃபீஸில் உங்களுக்கு கீழே வேலை செய்வாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டத்தில் சிம்ம ராசிக்காரங்க தன்னுடைய வாழ்க்கையை வந்து காப்பாத்திக்கிறதுக்கு கொஞ்சம் நிம்மதி எங்களுக்கும் கிடைக்கணும்னு சொல்லி நினைக்கிறவங்க என்ன மாதிரியான வாழ்வியல் ஆன்மீக பரிகாரம் செய்யலாம்? சிம்மராசி என்பர்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோதுமையை வாங்கி ஒரு ஞாயிற்றுக்கிழமையில தானம் பண்ணுறது ரொம்ப நல்லது. கோதுமை முழு கோதுமையாக இருந்தாலும் பரவாயில்ல, கோதுமை மாவாக இருந்தாலும் பரவாயில்ல, வாங்கி தானம் பண்ணிடுங்க. பசு மாடுகள் பக்கத்தில் எங்கேயாவது இருக்குது அப்படின்னா உங்கள் கையால் ஒரு சனிக்கிழமையில அவங்களுக்கு அகத்திக்கீரை அல்லது மஞ்சள் வாழைப்பழம் கொடுக்கறது நல்லது. இல்லை பசு மாடெல்லாம் எங்கள் வீட்டு பக்கத்தில் இப்போ எங்கே இருக்குது, மாடெல்லாம் இப்போ எல்லா வீட்லேயும் இருந்தது, இப்போ இல்லை இல்லையா. கோஷாலைகள் ஏதாவது பக்கத்தில் இருக்குது, உங்களுக்கு ஏதாவது கான்டாக்ட்ஸ் கிடைக்குதுன்னா கோஷாலைகளுக்கு உங்களால் முடிஞ்சதை ஒரு சாட்டர்டே டொனேட் பண்ணுங்கள். இந்த 2 விஷயத்தையும் பண்ணும்போது சிம்மராசி என்பவர்களுக்கு நிறைய நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது வாழ்க்கையில் வர ஆரம்பிக்கும். சிம்ம ராசிக்காரங்க இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டத்தில் போக வேண்டிய கோயில் அப்படின்னா அது எந்த கோயில்?
பௌர்ணமின்னு வந்துட்டா திருவண்ணாமலையில போய் நின்றணும். அண்ணாமலையாரை நீங்க சிக்குன்னு பிடிச்சிக்கணும். ஸோ அவரை வந்து விடவே கூடாது. கோளறு பதிகம் டெய்லி கேட்டுட்டே இருக்கிறதும், திருவண்ணாமலையில போய் ஒரு முறை உட்காந்து கோளறு பதிகம் பாடிட்டு வாங்க. மனசே ரொம்ப லேசாகிறத வந்து நீங்க உணரலாம். அவர்கிட்ட பேசுங்க. என்னென்ன பிரச்சனைங்கிறத பேசுங்க. திருவண்ணாமலை போயிட்டு வரும்போது நல்ல திருப்பம் அப்படிங்கிறது சர்வ நிச்சயமா, சத்தியமா சிம்மராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில இந்த சனி வக்ர பயிற்சிக்கு அப்புறம் வரும். எதனால நான் திருவண்ணாமலை சிம்மராசி அன்பர்களை போக சொல்றேன் அப்படின்னா, மலை உயர்ந்து இருக்கிறார் இல்லையா? மலை முகடு மேடுல இருக்கிறார் இல்லையா? எத்தனை லிங்கங்களை நம்ம வந்து கும்பிட்டுட்டே போயிட்டு இருக்கோம். அந்த உயரம் அப்படிங்கிறத குறிக்கிறது யாருன்னா சனி பகவான். தொன்மை பழமை அப்படிங்கிறதும் அண்ணாமலையாருக்கு இருக்கு. பழமை அப்படிங்கிறது சனி பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. என்னென்ன பிரச்சனை இருக்கோ அத்தனையும் தவிடுபடியாகும். இன்ஃபினிட்டி அப்படிங்கிறத குறிக்கிறது 8ஆம் இடம். சொல்லவே வார்த்தை இல்லாத பிரச்சனைகள் கூட அவருக்கு புரியும், அண்ணாமலையாருக்கு புரியும். அதனால நீங்க அவரை பார்த்துட்டு வாங்க. நல்ல விசேஷம் அப்படிங்கிறது வாழ்க்கைகள்ல நடக்கும். சனி வக்ர பயிற்சி சிம்மராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கு, என்ன செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை எங்களோடும் எங்க நேயர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. நன்றி காவியா. ஆடி வரா ஓடி வரா எந்த ஊரு கருப்பசாமி, ஆடி வரா ஓடி வரா எந்த ஊரு கருப்பசாமி, அங்கே கீழி மூடத்திரு கருப்பசாமி தங்க கலசம் 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமனி தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா டாக்ஸி மட்டும்தான்.